ஹாப்பி சபத். இன்னைக்கு சபைகளுக்கு ஆலோசனையில் எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுகங்களின் வாஞ்சை சாப்டர் 3 காலம் நிறைவேறிச்சு அப்படிங்கிற தலைப்புலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏசப்பாவுடைய வருகை குறித்து நம்ம வேதத்தில் நமக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருகையை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியாகமத்திலே அவர் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவருடைய வருகையை குறித்து அப்போவே எதிர்பார்த்தாங்க. ஆபிரகாமாக இருக்கட்டும், அவங்க ஆதாமா இருக்கட்டும், அவங்க மனைவியாக இருக்கட்டும், அப்பயே தனக்கு பிறந்த முதல் குழந்தையே இரட்சகராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதை பார்க்காமலே அந்த எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு நிறைவேறலை. ரொம்ப நாட்கள் சென்றதுக்கப்புறம் தான் தெய்வம் பிறக்கிறார். அதுக்குன்னு தெய்வம் ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் சிஸ்டர் சொன்ன மாதிரி அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் அது தீர்க்க தரிசனம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி. சரி, அந்த காலத்தில் ஏசப்பா முதல் வருகையில் வரும்போது யூதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, உலக மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யூதர்கள் பற்றி நமக்கு நிறையவே தெரியும். அநேக சத்தியங்கள் தெய்வம் அவங்கள நம்பி தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி அநேக சத்தியங்கள் கொடுத்துருக்கும் போது அந்த சத்தியங்களை மற்றவங்களுக்கு அதை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதுக்காக சத்தியம் கொடுத்தாரு தெய்வம்? அதான் மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த சத்தியங்கள்லாம் மற்றவங்களுக்கு அவங்க சொன்னாங்களா அப்படின்னா அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க இது எங்களுக்கு மட்டும் உரியது, உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க யாருக்குமே சொல்லாமல் அந்த சத்தியங்களை அவங்களுக்குள்ளே புதைச்சி வைக்கிறாங்க. அதை எப்படி அம்மையார் சொல்கிறாருன்னா, அந்த மன்னாவை நிறைய சத்தியத்தை மனசுக்குள்ளே வச்சு புதைச்சி அந்த மனசு கெட்டே போச்சுங்களாம். நிறைய சத்தியம் நமக்கும் தெரியுதுங்களா? நிறைய சத்தியம் அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஏதோ ஒவ்வொரு வார்த்தையாவது அப்படி சொன்னாதான் அது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும். நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம மனசை கெடுத்துரும். இன்னொன்று, மறந்தும் போயிடும். மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது தான் அது நமக்கே நினைவில் இருக்கும். இன்னும் புதிய சத்தியத்தை தெய்வம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற ஜனங்களை பார்க்கும்போது எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க தன்னுடைய சுய பலத்தினால ரட்சிப்பு, அதாவது தன்னுடைய சொந்த பலத்தினால நான் நன்மை செஞ்சு நான் பரலோகத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிலை வழிபாடு பண்ணுற அந்த மாதிரியும் மற்ற மக்கள் இருந்தாங்க. முழுக்க சாத்தா அவங்கள கெடுத்து போட்டிருந்தான். இப்போ இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுமே அப்படி தான் சுயநீதியை தேடுறவங்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தன்னுடைய சொந்த பலத்தினால நான் எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன், நான் கடவுளுக்கு பிரியமாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிற சடங்காச்சார பிரமாணத்திலிருந்து எல்லாத்துலேயுமே தங்களுடைய சொந்த பலத்தை அவங்க சொந்த பலத்தினால தெய்வனுடைய கற்பனையை கை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நம்மள்ட்ட அந்த மாதிரி நான் யோசித்து பார்த்தேன், நம்மள்ட்டலாம் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில நேரங்களில் நம்மளுமே அப்படி தானே இருக்கோம். நல்லா வேதம் படிக்கிறோம், நல்லா சில நேரம் நம்மளை அறியாமலே சில நேரம் நம்ம திருப்திப்படுத்திக்குவோம். காலையில் எழுந்திரிச்சாச்சு, பைபிள் படித்தாச்சு, ஒரு ஃபுல்ஃபில், இந்த இந்த தப்பெல்லாம் நம்ம செய்யலை, ஒரு ஃபுல்ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள நம்மளுடைய இருதயம் நம்மளை ஏமாத்துது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம இருதயமே நம்மளை ஏமாத்துது. அப்படி இருந்தோம்னா நம்ம சுய நீதியை வச்சு நம்ம பரலோகம் போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது அந்த இடத்துல பாவம் இருக்குன்னு அர்த்தமா. நான் திருப்தி ஃபுல்ஃபில் ஆயிட்டேன், பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சேன்னா அந்த இடத்துல பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அதே போல் யூதர்கள்ட்ட இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வெளியில் தெய்வத்துடைய குணத்தை பிரதிபலித்தாங்களா அப்படின்னா, அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் சடங்காச்சாரங்களை வச்சு கடவுள் இப்படிலாம் பண்ணாதான் மன்னிப்பார், இப்படிலாம் பண்ணாதான் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லி அந்த மற்ற மக்கள் பார்க்குற மக்கள் அவங்க கடவுளை ஒரு கொடுமையான கடவுள் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அவங்க மற்ற மக்களுக்கு முன்பதாக அவங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இன்னும் கடினமாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய குணத்தை அவங்கள வெளிப்படுத்தினாங்களா அப்படின்னா சத்தியத்தையும் சொல்லித்தரல, கடவுளுடைய குணத்தை அப்படியே மாற்றி காமிச்சாங்க. ஏசப்பா எங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கா, நாங்கள் சத்தியத்தை சொல்லக்கூடாதுன்னெலாம் நினைக்கல,
ஆனால் இந்த மாதிரி குணங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ண பார்க்கும்போது ஏசப்பா சொல்கிற மாதிரியான ஒரு குணம் நம்மள்கிட்ட இருக்கா, அப்படியே அவரை பார்க்குற மாதிரி நம்மள்கிட்ட அவருடைய குணம் வெளியில் காமிக்கிறோமா, நம்ம சுற்றி இருக்கவங்கள்ட்ட அவருடைய குணத்தை அப்படியே காமிக்கிறோமா அப்படின்னா கிடையாது. அப்போ அப்படி நம்ம அவருடைய குணத்தை காமிக்கவே இல்லைன்னா அவரை நம்ம எப்படி தான் காமிக்கிறோம்? அவர் கொடுமையான கடவுள், கோவப்பட்டு எரிச்சலாகி நான் மன்னிக்கலைன்னு ஒருத்தவங்கள வச்சுக்கோங்க. அப்போ நான் நம்மளுடைய தெய்வத்தை நான் எப்படி தான் காமிக்கிறேன்? அவர் கோவக்கார கடவுள், அவர் மன்னிக்காத தெய்வம், இப்படி தான் நம்ம காமிக்கிறோம். அப்போ இன்னும் அவங்க இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவங்க ஆராதனையில் போயிட்டு பயங்கரமாக பக்தி உள்ளவங்க மாதிரி அவங்க சடங்குகள்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. அதை அம்மையார் எப்படி பதிவு பண்ணுறாங்கன்னா, நல்லா நாடகம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா நடிக்கிறாங்க அப்படி. நம்ம வெளியில் நம்ம ஒரு மாதிரி இருப்போம், உள்ளார ஒரு மாதிரி. இங்கே வந்து பார்த்தோம்னா ஸ்தோத்திரங்கிறது என்ன, பணிவு என்ன, அப்படியே முட்டி போடுறது என்ன, ஜெபிக்கிறது என்ன, அப்படி பண்ணிட்டு வெளியில் அதே மாதிரி நம்ம அந்த பணிவோடு இருக்கோமா, மற்றவங்கள்ட்ட அப்படியே பிஹேவ் பண்ணுறோமானா கிடையாது. அப்போ நம்மளும் வந்து நம்மளை பார்த்தும் தெய்வம் என்ன சொல்லுவார்? நமக்கு நேராக நல்லா நடிச்சிருக்கு அப்படி தானே எழுதுவார். அப்போ எங்கேயுமே நான் யூதர்களுடைய குணத்தை அப்படியே அப்பட்டமாக நம்மள்கிட்ட பார்க்குற மாதிரி எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு அப்படியே அப்பட்டமாக தோலுரிச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தெய்வத்தோட குணத்தை காமிக்கவே இல்லை. அப்போ நான் தெய்வத்தை நான் எப்படி காமிக்கிறேன்? கொடுமையானவராக காமிக்கிறேன். சாத்தான் அதை தானே சொன்னான், நீங்கள் அன்பில்லாத தெய்வம், நீங்கள் கொடுமைக்கார தெய்வம். அதே தானே அப்போ நானும் சொல்கிறேன் என் குணத்தின் மூலமாக. அப்போ வெளியில் ஒரு மாதிரி, உள்ளார ஒரு மாதிரி, நான் சர்ச்சுக்கு வந்தால் ஒரு மாதிரியும், சர்ச்சு பிள்ளைங்கள்ட்ட ஒரு மாதிரி இருந்துட்டு வெளியில் போனால் வேறு மாதிரி இருந்தேன்னா என்னை பார்த்து நல்லா நாடகம் நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் தெய்வம் வந்து நமக்கு நேராக எழுதி வைப்பார். அப்போ யூதர்களுடைய குணம் சற்றும் நம்ம சலைச்சவங்க கிடையாது. சாத்தான் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறான். கடைசியாக அந்த சில விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். யூதர்களை சாத்தான் ரொம்ப சந்தோஷமாக அவனோட பக்கம் இழுத்ததாக நினச்சிட்டு அவ்வளோ கொடுமைகள் இருந்துச்சான். மற்ற புறஜாதி மக்கள் வந்து இவங்க வந்து சத்தியத்தை சொல்லல, ஆனால் மற்ற புறஜாதி மக்கள் வந்து நிறைய சத்தியத்தை தெரிஞ்சிருந்தாங்களாம், இவங்கள விட அதிகமாக தெரிஞ்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் மேசியா நம்மளுடைய பாவத்துக்காக தான் மரிக்க வரப்போகிறார் அப்படிங்கிற எல்லா சத்தியத்தையும் புரிஞ்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு உபத்திரமும் துன்பமும், சில பேர் நிறைய பேர் மரணமும் அடைஞ்சிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ யார்கிட்ட சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க அந்த வேலையை செய்யலை. உண்மை தெய்வத்தை பற்றி சில பேர் புறஜாதியிலேருந்து நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையான தெய்வத்துக்காக நின்று உயிரையும் விட்டுருக்காங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது சாத்தான் வந்து நம்மளை எந்த அளவு வஞ்சித்துட்டு இருக்கான், நம்மள்கிட்ட தெய்வம் கொடுத்துருக்க பொறுப்பை நம்ம செஞ்சிட்ருக்கோமா, இல்லை புறஜாதிகள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் எனக்குள்ளே வந்துச்சு. சாத்தான் வந்து அந்த காலத்தில் ஏசப்பா வரும்போது முழுக்க பாவத்தினால நிறைஞ்சி கிடந்துச்சிங்களாம். இப்போ சாத்தான் நினச்சானா கடவுள் வந்து இவங்க மேலே அன்பு இல்லாமல் இவங்க பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பார்த்து அழிச்சிருவார் அப்படின்னு சொல்லி நினச்சானா. லாஸ்ட்டில் பார்த்தா தெய்வம் என்ன பண்ணுறாருன்னா, அழிச்சிட்டு இந்த பூமியை நீயே வச்சிக்கன்னு நம்மள்டே விட்டுருவார் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணானா. அப்படி அழிக்கும் போது மற்ற அண்டா சராசரத்தையும் காமிச்சு பாருங்கள் அவங்க தெய்வம் அன்பில்லாத தெய்வம் அப்படின்னு சொல்லி காமிக்கலான்னு அவன் ஒரு பிளான் போட்டிருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் தான் தெய்வம் கொஞ்சம் கூட நன்மையே இல்லாத ஒரு நல்ல விஷயங்களே இல்லாத நமக்காக அவர் வந்து உயிரை கொடுத்தார். அந்த குணங்கள்லாம் நம்ம வெளிப்படுத்துகிறோமா? கொஞ்சம் கூடமே வெளியில் நிறைய பேர் இருக்காங்க, நன்மையான குணங்கள் நிறைய பேர்கிட்ட இல்லை. அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட ஏசப்பா மாதிரி அந்தளவு பொறுமையாக இருந்து அவ்வளோ சத்தியத்தை சொல்லி கொடுத்து அவங்கள மாற்றுற அளவுக்கு நம்ம குணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைவாக தான் இருக்குது. இந்த நாளில் நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக தான் நான் நினைக்கிறேன். இப்போ தெய்வத்துடைய குணத்தை நம்ம காமிக்கணும், அதுக்காக தான் தெய்வம் நம்மளை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அந்த குணத்தை நம்ம காட்டி மற்றவங்களை தெய்வத்து பக்கத்தில் கொண்டு வருவோம். நம்மளே சாத்தானுக்கு ஊழியக்காரங்களாக மாறிடாமல் எனக்கு எல்லா சத்தியமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் சாத்தானுடைய பக்கத்தில் நின்று அவனுக்கு ஊழியக்காரங்களாக மாறிடாமல் தெய்வத்துடைய ஊழியத்தை நம்ம செய்வோம். ஆமேன்.